ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஸ்பாஞ்சியாக சூப்பராக டேஸ்டியாக ஒரு கேக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கேக்கு செய்கிறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன், வறுக்காத ரவை. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 3/4 கப்பு ஜீனி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் ஒரு கப்பாக முழுசாகவே எடுத்துக்கலாம். இதையும் இந்த ரவை கூட சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு அந்த பவுல் பத்தலை, பவுலை மாற்றிட்டேன். இப்போ இது கூட அரை கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை கப்பு பால் தேவைப்படும். இப்போ ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுட்டு இன்னொரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு மிச்சம் இருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்குவோம். இப்போ ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம ரவை ஜீனி பவுட்ரு பண்ணும்போது அதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கேக் டின் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு ஸ்பூன் மைதா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி லேசாக தட்டணும். அப்போ தான் உள்ளே ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெளியாகிறதுக்காக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் அதை கூட வச்சுக்கலாம், பாத்திரத்துக்கு ஒன்றும் ஆகாது. அது 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுக்கணும். இப்போ நம்ம கேக் டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த கேக்கு வேகிறதுக்கு 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு மூடிடலாம். இந்த ஏர் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் ஒரு குச்சி வச்சு அடைச்சிடலாம். இப்போ வெயிட் பண்ணுவோம், கேக்கு வேகட்டும். பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கலர் மாறிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் மூடியை எடுத்துட்டு. ஒரு கம்பி வச்சு உள்ளே விட்டு பார்க்கலாம். வெந்திருந்துச்சுன்னா ஒட்டாமல் வரும், வேகலைன்னா மாவு ஒட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக் டின்னை வெளியில் எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு சுற்றிலும் இப்படி எடுத்து விடலாம். அது நார்மலாகவே எடுபட்டுரும். எதுக்கும் லைட்டாக அந்த மாதிரி கீறி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு கேக் ரெடியாகி வந்திருக்குன்னு.
நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்குது. இந்த கேக்கு யார் செஞ்சாலும் அழகாக வரும். பிகினர்ஸ் கூட செய்யலாம். பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம நினச்சோனையுமே கேக் செஞ்சிடலாம். நமக்கு விருப்பப்பட்ட சைஸில் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.